வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்கீதா மேம் விஜய் சார் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட கடைசி ரசிகன் கூட அந்த இடத்துக்கு வருவான். கடைசி ரசிகனா வாரேன் மேம். நீங்க 2021 இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க 2022 2023 கேஸ் கொடுத்துக்கலாம். அப்போ கொடுக்காம 2022 2023 2024 2025 2026 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா ஏன் கேஸ் கொடுக்கல மேம்? நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்க விஜய் சார் மேல. அப்போம்னா நீங்க முழுக்க நீங்க இது பணத்துக்காக தான் பண்றீங்க. அதுல நீங்க ஜீவானம்சம் கேட்டுதான் அந்த கேஸே கொடுத்துருக்கீங்க. இப்படி பணப்பை பிடிச்சு அலையிறீங்க. விஜய் சார் பேரை கெடுக்கிறத விட அது எப்ப நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க? எலெக்ஷன் டைம் வரும்போது நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சி இருக்குன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜயோட கடைசி ரசிகன் கூட இந்த இடத்துல நிற்பான். நீங்க எவ்வளவுதான் விஜயோட குடும்பத்துல இருந்துட்டே நீங்க விஜய்க்கு முதுகுல கத்திய வச்சு குத்தி நீங்க முதுகுல குத்தினாலுமே விஜயோட கடைசி ரசிகன் கூட நிற்பான் விஜய் அண்ணனுக்காக. நீங்க கேஸ் கொடுத்தது முழுக்க பணத்துக்காகவும் முழுக்க இதுக்கு பின்னாடி ஒரு கட்சி உங்களை இயக்கிட்டு இருக்கு. அதுதான் காரணம். நீங்களும் இப்படி பணத்துக்காக பணப்பை பிடிச்சு நீங்க கேஸ் கொடுக்கிறது ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. விஜயோட கடைசி ரசிகன் கூட விஜயனாக நிற்பான்.